இந்த லெட்டர் விக்ரம் கிட்ட கொடுத்துறியா? என்ன லெட்டர்? லவ் லெட்டர். பாட்டி என்னம்மா? நீங்க நினைக்கிற மாதிரி பிரீத்தி பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி நடிக்கிறா. வாட்? என்னாச்சு உனக்கு? இந்த லெட்டர் முதல்ல படிங்க, அப்பதான் உங்களுக்கு என்ன விவரம்னு புரியும். என்ன லெட்டர் இது? அவ கைப்பட எழுதுனது. நீங்க படிங்க, அப்பதான் அவ பைத்தியமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஒண்ணு இல்லையே. நீ ஏம்மா அப்படி இருக்க? அவதான் ஏற்கனவே ஒரு குழப்பத்துல இருக்கா. உன்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அதுக்காக இப்படி அவ மேல பழி போடுவ? இல்ல பாட்டி, நோ. இந்த மாதிரி இன்னொரு தரம் பண்ணன்னு வச்சுக்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். என்னது? இதுலதான் எழுதி இருந்தது. எங்க போச்சுன்னு தெரியல மேடம். எப்படி திடீர்னு மாயமா போச்சுன்னு தெரியல. ஆமாமா, நானும் பார்த்தேன், எழுதி இருந்துச்சு. இப்போ திடீர்னு எப்படி காணாம போச்சு? எப்படி? வேகம் வேகம் போவோம் போவோம் மேஜிக் ஜர்னி. போவோம் போவோம் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி. புரியலையா இல்ல தெரியலையா? எப்படி தெரியும்? அது மேஜிக் பென். அந்த பேனால எழுதுனா எதுவுமே தெரியாது. நார்மல் இங்க்ல எழுதிருந்தா தெரியும். இதோ இது நார்மல் இங்க்ல எழுதின லெட்டர். அதுவும் இல்லாம கொஞ்சம் யோசிக்கணும். நான் எதுக்கு விக்ரம்க்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்? அப்படி விக்ரம்க்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் நேர்லயே போய் கொடுத்துட போறேன். நடுவுல எதுக்கு இந்த நாக்கு பூச்சி? பெபே பெபே. ஆன்ட்டி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. விக்ரம், இது என்னோட லவ் லெட்டர். வீராதி வீரன், என் இதய சந்திரன், என் கண்ணை கொள்ளை கொண்ட கார்மேக கண்ணனை. அடடடடா, என்ன ஒரு வரிகள்! என்னை மட்டும் மனதில் சுமக்கும் ஸ்ரீராமனே. அடடடடடா, என்ன வார்த்தைகள்! உன்னை மனதில் வைத்து வாடும் இந்த சம்யுக்தையை எப்போது தூக்கிச் சென்று மணமுடிக்கப் போகிறாய்? சீக்கிரம். என் இனிய பிரிதி விராஜனே, இப்படிக்கு உன் இதயத்தில் வாழும் காதலி பிரீத்தி. ஐயோ, அழகான வார்த்தைகள். இதெல்லாம் கேட்கும்போது உடம்பு சிலுத்துக்குது. உனக்கு நாள் முழுக்க மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கொடுக்குதா? கொடுக்குதா? ஒழுங்கு மரியாதையா பிரீத்தி கால விழுந்து மன்னிப்பு கேளுங்க. இல்ல அந்த ஊசியை போட சொல்லிடு. பிரீத்தி, அந்த ஊசியை போட பிரீத்தி. மன்னிப்பு கேக்குறேன், மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சு. என்ன போய் அந்த பிரீத்தி வேலைக்காரின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டா. அது பரவாயில்ல மேடம், ஆனா நம்மள கால்ல விழ வச்சுட்டா பாருங்க, அதுதான் என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல.
அதோட இப்ப அந்த லெட்டர் விஷயம் வேற கடுப்ப கிளப்புது. உங்களுக்காவது பரவாயில்ல, ஆனா என்ன ஸ்கூல் பையன் மாதிரி மாத்தி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. உனக்கு வேணியா? டேய், அடுத்து நீ மாட்டுவல, உனக்கு இருக்குடி. மேடம், எனக்கு அவன் திட்டம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பிரீத்திய பைத்தியம் மாதிரி நடிக்க வச்சு பாட்டி கிட்ட என்ன திட்டு வாங்க வைக்கணும். பாட்டி மனசுல நான் கெட்டவளா தெரியணும். அதுக்காக தான் பிரீத்தி இப்படிலாம் பண்றா. அது போக டார்ச்சர் தாங்க முடியாம நான் ஓடணும்ல. நீங்களா என்ன துரத்தி விடணும். இதுதான் அவளோட டார்கெட். ஏன்னா நான் தான் அந்த ஜாதகக்கார பொண்ணு. விக்ரம் என்னதான் கல்யாணம் பண்ணணும். இதுல எதுவும் மாத்த முடியாது. ஆனா பாட்டி மனசுல இருந்து என்ன வெறுக்க வைக்கலாம்ல. உங்களால என்ன தொலைத்த வைக்கலாம்ல. அதனாலதான் விக்ரம் இப்படி எல்லாம் பிளான் பண்றான். அந்த பிரீத்தி என்னடானா என்ன வேலைக்காரின்னு சொல்லி அடிக்கிறா. நீ அத பாத்துட்டு சும்மா இருக்க. இதான் சந்தர்ப்பம். நான் அடி வாங்கறத என்ஜாய் பண்றல. ஐயோ, அப்படிலாம் இல்ல சந்திரிகா. என்ன பண்ண சொல்ற? ஏன்னா உங்க அம்மா அவ என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப நான் மட்டும் போய் அவளை எப்படி எதிர்த்து பேச முடியும்? சரி, விட்டு தள்ளு. இப்ப என்ன வேலைக்காரின்னு சொன்ன அவளை வேலைக்காரி ஆக்கணும். நல்லா ஆக்குவீங்க வேலைக்காரியா. நீ ஏதாவது வேலை சொன்னா அவ விக்ரம் மாப்பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஆட்டம் போடுவா. அன்னைக்கு எல்லாரும் துணியும் கீச்ச மாதிரி இன்னைக்கு என்னத்த பண்ண போறாளோ? அதான் பயமா இருக்கு. நீ இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது புதுசா யோசி. ஆமா மேடம், அவ பைத்தியமா நடிக்கிற வரைக்கும் நம்ம அவளை ஒன்னும் பண்ண முடியாது. அவ சேஃப் ஜோனுக்கு போயிட்டா. அப்ப என்னதான் அவளை பண்ண சொல்ற? மேடம், அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. முள்ள முள்ளால தான் எடுக்கணும். இப்ப நாம அதை தான் பண்ண போறோம். மேடம், இப்ப நம்ம டார்கெட் பிரீத்தி இல்ல, விக்ரம். விக்ரமா? ஆமா, விக்ரம வச்சு என்ன பண்ண போறோம்? விக்ரம் இருக்கிற தைரியத்துல தான் பிரீத்தி ஆடுறா. அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற விக்ரமையே சாச்சிட்டா பிரீத்தி தன்னால சாஞ்சிடுவா. ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா அவனை சாய்க்கிறதுக்கு நாம என்ன பண்றது? மேடம், நம்ம இன்டர்வியூ அப்ப தோ இதுங்க 2 பேருக்கும் சரக்கு ஊத்தி விட்டு நம்மள பத்தின விஷயத்த விக்ரம் கறந்த மாதிரியே நம்ம விக்ரம்க்கு சரக்கு ஊத்தி கொடுத்து பிரீத்தி பைத்தியம் இல்லங்கிற விஷயத்த வளர வச்சிருவோம். நல்லா சொன்னப்போ. விக்ரமாவது சரக்கடிக்கிறதாவது. மேடம், விக்ரம் குடிப்பான். அவன் குடிக்க மாட்டான். இப்ப என்ன, விக்ரம குடிக்க வைக்கணும், அவ்வளவுதானே? நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க பாத்துக்கிறோம். காசை நீங்க கொடுங்க. நாங்க எப்படி சரக்கை ஏத்துறோம்னு மட்டும் பாருங்க. நாங்க உங்களுக்கு ஏத்துறத சொல்லல, விக்ரமுக்கு சொன்னோம். நாங்களும் விக்ரம தான் சொன்னோம். ஆஹா, நான் உன்ன நம்ப மாட்டேன். வரது மேடம், நான் உன்ன வேணா நம்புறேன். பாத்தியா? எப்படியாச்சும் விக்ரம சரக்கடிக்க வைக்கணும். டேய், நேரம்டா எனக்கு. மேடம் விடுங்க. நைட்டு விக்ரம எப்படியாவது குடிக்க வச்சு உளர வைக்கிறோம். எங்க ஆட்டத்தை பார்க்க தானே போறீங்க. பாஸ், சொல்லு வீரபாகு. நீங்க சொன்ன மாதிரி வேலூர் போய் வரதராஜனை பத்தி எல்லாம் விசாரிச்சேன் பாஸ். அவன் சொன்னது சுத்த பொய். அந்த சரோஜா கூட ஒய்ஃப் இல்ல பாஸ். அங்க இருக்கிற யாருக்குமே வரதராஜன்னா யாருன்னே தெரியல. நீ போட்டோ காமிச்சியா? அதெல்லாம் காமிச்சிட்டேன் பாஸ். காமிச்சும் அவன் யாருன்னு தெரியலன்றாங்க. அப்ப சரி, வாங்க பாஸ் போலாம். எங்க? அந்த கும்பல் சொல்றதெல்லாம் பொய் தான் இப்பவே அஞ்சனா தேவி மேடம் கிட்ட சொல்லி அவங்களை வீட்டை விட்டு துரத்திடலாம் பாஸ். இதுக்கெல்லாம் பாட்டி ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கே தெரியும் அவங்க சொன்னதெல்லாம் பொய் தான். இருந்தாலும்
ஒரு எவிடன்ஸுக்கு தான் உன்னை போய் பார்த்துட்டு வர சொன்னேன். பாஸ் அப்ப நான் சும்மா இருக்கேன்னு சொல்லி என்னை போய் பார்த்துட்டு வர சொன்னீங்களா? சச்சா இல்ல வீரபாபு, உண்மையிலேயே எவிடன்ஸுக்கு தான். அர்ஜுன் வேற ஸ்ரீஜா பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் இன்னும் 2 நாள்ல கலெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான். அப்புறமா அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடலாம். அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதா பாஸ்? பண்ணலாம். அதுவும் வரட்டும், எல்லாம் மொத்தமா வச்சு அவளுக்கு நம்ம ஆப்பு வைப்போம். சரிங்க பாஸ், அப்ப சரி. நீ ஐயா என்ன தள்ளி விடுற? நீ போயா. டேய் நான் எதுக்குடா போனா? நீ முதல்ல போன. வீரபாகு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யோ நீயும் வாயா. வரேன்டா, நீ முதல்ல போட. யோ நீ போயா. பாஸ் அந்த ஸ்ரீஜா தான் ஏதோ பிளான் பண்ணி இந்த 2 பீஸ்ல அனுப்பி விட்டுருக்கா பாஸ். ஓ அப்படியா? அப்ப சரி, எனக்கும் மெயில் பார்த்து ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்ச நேரம் இவங்களை வச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம். போயா. அல்லாதடா உள்ள வாங்க. டேய் ஏன்டா என்ன மாடு மாதிரி முட்டுற? ஆமா, உள்ள வரதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? எனக்கு என்ன தயக்கம் மாப்ள? இதோ வரது குட்டி தான். யோ எனக்கு என்னையா தயக்கம்? ஏன் மாப்பிள்ளையா இந்த ரூம்குள்ள வர? சரி 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 விடுங்க விடுங்க. ஆமா என்ன விஷயம்? அது வந்து மாப்ள, உங்க மாமனார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா. என்ன பேசணும்? அது வந்து மாப்பிள்ள நாங்க டெல்லியில பேசுற மாதிரி பேசணும். யோ என்ன ஹிந்தில பேசணுமா? அது இல்ல மாப்பிள்ள, இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்க மாப்ள. டெல்லியில எல்லாம் பெக்கு போட்டு பேசுவாங்க. அப்ப போடுங்க பேசலாம். ஐயோ மாப்ள, பெக்குன்னா சரக்கு. ஓகே சொல்லுங்க பாஸ். சரி அங்கிள் நீங்க போடுங்க. ஓகே. இங்க எப்படி பண்ண முடியும்? வாங்க காத்தர மாடிக்கு போவோம். ஓ அதுவும் நல்லா தானே இருக்கு. வாங்களே மத்த சைடிஸ்லாம் எடுத்துட்டு போவோம். போலாம் போலாம் போலாம். வாங்க வாங்க வாங்க. போங்க போங்க. போட ஊசி குடி போ. புடிங்க 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 புடிங்க. வந்துருச்சு வந்துருச்சு. சூப்பர் சூப்பர். என்ன வீரபாபு 3 கிளாஸ் தான் இருக்குது? அது அங்கிள் எப்பயாவது ரேரா தான் அடிப்பேன். அதுவும் பாஸ் இருக்காரு, அவரு முன்னாடி சாப்பிட மாட்டேன். அந்த மரியாதை இருக்கணும். கொஞ்சமா கொஞ்சமா போதும் 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 போதும். ஏய்யா என்ன அங்கிள் சரக்கு ஊத்தும் போது கம்மன் இருந்தீங்க, தண்ணி ஊத்தும் போது போதும் போதும். அது அப்படிதான். அதை எடுத்து சாப்பிடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். பெக்கு போடலாமா? ரெடி 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 ரெடி. இந்தாங்க. தேங்க்யூ. ஓகே லாங் லிவ் லாங் ஹாப்பி. பாத்து பாத்து பாஸ். ஐயோ மாப்பிளைக்கு ஒத்துக்கல போல இருக்கே. ஆமா ஆமா ஆமா. மாப்பிள ஊறுகாய் எடுத்துக்கோங்க. புதுசா குடிக்கிறாப்ல, ஊறுகாய் கொடுத்தா வாந்தி எடுக்க மாட்டாரு. வேற என்னடா பண்ண சொல்ற? மாப்பிள மண்டைய மோந்து பாத்துக்கங்க. குமார் ஃபுட் பாய்சன் ஆயிட போகுது. மாப்பிள இந்தாங்க ஊறுகாவை சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிடுங்க. மாப்பிள இந்த சைடிஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு அங்கிள். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஊறுகாய் தான் பெஸ்ட். அடுத்த ரவுண்ட் ரெடி. நீ என்ன ரொம்ப ஃபாஸ்டா இருக்க? அதனால தான் பாஸ் என்ன வச்சிருக்காரு. மாப்பிள இவரை வச்சிருக்கீங்களா? யோ போதையில தப்பா பேசக்கூடாது. வச்சிருக்காருன்னா கூட வச்சிருக்காருன்னு சொன்னேன். டேய் அமைதியா இருற, எல்லாரும் உன்ன மாதிரி நினைச்சிய? குடிங்க பாஸ். தேங்க்யூ. மறுபடியும்
ஷோர், தேங்க்யூ. மாப்பிள்ள கால் மேல படுது. மேலே போடுதுன்னா தள்ளி உட்காரு, மேலே வந்து உட்காருயா. பேசு மாப்பிள்ள, பேசு பேசு. ஆமா, ஏதோ பேசணும்னு சொல்லி கூடு வந்துட்டு எதுவும் பேசாம இருக்கீங்க. என்ன பாவதி ஆயிடுச்சா? எனக்கா மாப்பிள்ள? ஏய், உனக்கு தான்டா. மேடம், உங்க புருஷனை வாடா போடான்னு கூப்பிடுறான். அப்ப அவனுக்கு போதை அதிகமாயிடுச்சு. ஐயா, சொல்லுங்கய்யா, ஏன் 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? பாஸ், அவங்க இன்னும் போதை ஆகல பாஸ். ஓ, அப்படியா? ஆமா பாஸ். மாப்பிள்ள சரக்கு இருக்கு? இருக்கு. நீ ஊத்தாத, நான் ஊத்திக்கிறேன். ஓகே, வேண்டாம். அங்கிள் அப்படி ஊத்தாதீங்க, நிறைய ஊத்திடுவீங்க. திருப்பி வச்சு ஊத்துங்க. ஓகே. ஏய், இப்போ அது சொல்லுங்க. மாப்பிள்ள இற, நீ வேற எழுதிட்டே இருப்ப. நான் தெளிவா சொல்றேன். அஞ்சனா தேவி அதான் அத்தை, ஸ்ரீஜா தான் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடே ராம், மாத்தி சொல்லாதய்யா. அவங்க இவருக்கு பாட்டி. டேய் சர்ரா சர்ரா சர்ரா. மாப்பிள்ள உங்க பாட்டி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால எல்லாரும் ஸ்ரீஜா தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்றாங்க. ஆனா நான் சந்திரியா கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்ன? பிரீத்தி தான் இந்த வீட்டு மருமக, அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொன்னேன். ஆனா சந்திரிகா நான் மாத்தி காட்டுறேன்னு சொன்னேன். அது எப்படியா மாற்ற முடியும்? நான் யாரை கல்யாணம் பண்ணுன்னு அவங்க எப்படி சொல்ல முடியும்? பாயிண்ட். என் வாழ்க்கைய நான் தான் டிசைட் பண்ணுவேன். மற்ற யாரும் சொல்ல முடியாது. இந்த டம்ளர் மேல சத்தியம். என்ன ராம்கி, கை மேல பட்டுருச்சா? இல்ல மாப்பிள்ள, ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல, நீ பிரச்சனை பண்ணி தான் பாரு. போதை ஆயிட்டான். விக்ரமுக்கு நல்ல போதை ஏறிடுச்சு. இப்ப அம்மா வந்தா நல்லா இருக்கும். ஐயோ, இன்னும் வரலையே. சரி, நீ வா, போய் பார்க்கலாம். வாங்க. மேடம், ஃபோன் பண்ணுங்க மேடம். சொல்லுமா. அம்மா, எங்க இருக்கீங்கம்மா? வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இல்லம்மா, இங்க விக்ரம் குடிச்சிட்டு ரொம்ப ரகலை பண்ணிட்டு இருக்கான். அதான் உங்களை கேட்டேன். என்னது விக்ரமா? ஏய், அவன் குடிக்க மாட்டானேடி. நான் என்ன பொய்யம்மா சொல்ல போறேன்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வந்து பாருங்க. ஐயோ, உன்னோட பெரிய தொல்லைடி. வெய், சீக்கிரம் வர, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி. என்ன சொன்னாங்க மேடம்? அம்மாக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா வந்துட்டு தான் இருக்காங்க. எப்படியும் வந்து பாத்துருவாங்க. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு.